இன்றைக்கி வீடியோவில் வந்து சுடிதார் ஓப்பன் எப்படி மடித்து அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து இப்போ சுடிதார் தைச்சிட்டாலும் இந்த ஓப்பன் வந்து மடித்து அடிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து வரவே வராது. அதாவது அந்த ஷேப் மாத்திரம் கரெக்டாக எப்படி அடித்தாலும் அது வராது. அதை வந்து நான் ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சைடு வந்து பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து கரெக்டாக 2 அளவு வந்து பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிட்டு தையல் வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு போட்டுக்கிறங்க. இப்போ ஃபுல்லாக அளவு பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிட்டு ஏத்தறக்கம் இல்லாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறங்க. நேரம் வந்து இந்த 2 அளவும் கரெக்டாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நான் எப்படி பிடிக்கிறேனோ அந்த மாதிரி வந்து பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த வளைவு அப்படியே ஓட்டிடுங்க. இப்போ கரெக்டாக அந்த கேப் வந்து நம்ம வந்து அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அதில் கொண்டு வந்து இதில் லைட்டாக ஒரு டேக் ஒன்று அடிச்சிருங்க. அதை நம்ம மடித்து அடிக்கிறதுக்கான அளவுக்கு வந்து அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இதை 2ஐயும் கரெக்டாக ஒன்று சேர்த்துக்கிறங்க. இந்த பீஸ் 2ஐயும் வந்து ஒன்று சேர்த்துக்கிறங்க. இப்போ வந்து பிரிக்கிற தையல் வந்து வச்சுக்கிறோங்க. அதாவது இந்த தையல் வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஓட்டி எடுத்துட்டோம். அதாவது நம்ம அந்த ஷேப் வந்து அடிப்போம் பாருங்கள். அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஓட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓட்டு தையல் வந்து வச்சுக்கிறோங்க. நல்லா பெரிய தையலாக வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு நேரை வந்து ஓட்டிடுங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நேரை வந்து ஓட்டிடுங்க. இங்கேயும் கரெக்டாக கீழேயும் அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறங்க. பார்த்துட்டு நேரை வந்து தையல் ஓட்டிடுங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு தையல் வந்து ஓட்டிட்டோம். இப்போ இங்கே வந்து இந்த கேப் இருக்குது பாருங்கள். இந்த அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து கேப் இருக்குது. இதை வந்து இப்போ இதை எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து லைட்டாக கட் பண்ணிக்கிறங்க. நேர் பண்ணிக்கிறங்க. இதை வந்து இப்போ இதை வந்து நேர் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இந்த பக்கமாக ஒரு பக்கம் ஓட்டியிருக்கோம் பாருங்கள். இதை வந்து அப்படியே பிரிச்சுக்கிறங்க. பிரிச்சுக்கிட்டு இப்போ இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் பிரிச்சுக்கிறங்க. இப்போ இந்த 2ஐயும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பீஸை வந்து ஒரு பீஸை தனியாக எடுத்துக்கிறங்க. இந்த ஒரு பீஸை தனியாக எடுத்து இதை வந்து ஒரு மடிப்பு மடிங்க. அதாவது இந்த பீஸை வந்து கரெக்டாக ஒரு மடிப்பு வந்து மடிங்க. மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடிங்க. மடிச்சுட்டு இப்போ வந்து தையல் வந்து சின்ன தையல் போட்டுருங்க. அதாவது நம்ம எப்பவும் தைக்கிறோமே அந்த தையல் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இதை நீட்டாக கரெக்டாக உள்ளுக்குள்ள அளவு பார்த்து ஒரே மாதிரி இதை நீட்டாக எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி இழுத்துக்கிறங்க. இழுத்துக்கிட்டு இந்த பீஸ் அப்படியே கரெக்டாக அடித்து கொண்டு வந்துடுங்க. நல்லா ஒரே மாதிரி வந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம எங்கே வந்து முடிச்சிருக்கிறோமோ அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அது வரைக்கும் நம்ம வந்து தைச்சு கொண்டு வரணும். இது வந்து இந்த சுடிதார் வந்து மடிக்கிறவங்களுக்கு வந்து தெரியாதது. அதாவது இந்த மடிப்பு எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்காண்டி இந்த வீடியோ. இப்போ இந்த ஷேப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிடுங்க. பார்த்துக்கிட்டு கரெக்டாக கொண்டு வந்து அந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டி அப்படியே வந்து ஊசியை வந்து திருப்புங்க. இந்த இடத்துல இதை அப்படியே திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற கிளாத்தை வந்து அப்படியே மடித்து விடுங்க. மடிச்சு விட்டு இதை வந்து அப்படியே திருப்பிடுங்க. நல்லா கீழே உள்ள கிளாத்தெல்லாம் வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே தையல் போட்டுருங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம இப்போ அந்த பக்கம் எப்படி மடித்தோமோ அதே மாதிரி இதை வந்து அப்படியே மடிச்சிருங்க. கீழே வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஏத்திறக்கம் பார்த்துட்டு சரி பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்து நீட்டாக ஒரே மாதிரி வந்து அடித்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த ஷேப் வந்து ஒரே மாதிரி அடித்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஈஸியான வேலை தான். இப்போ இதை வந்து எடுத்துருங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து நீட்டாக வந்து ஓப்பன் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டாக அந்த ஷேப்பும் உங்களுக்கு வந்து பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஷேப்பும் அழகாக வந்திருக்கு. இந்த ஷேப்பும் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து தையல் வந்து தாராளமாக அது 2ஐயும் சேர்த்து வச்சு நமக்கு வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எப்படி அடித்தேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து அடித்து பாருங்கள். அடித்து பார்த்துட்டு இதை வந்து மடிங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரி அளவும் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.